பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த நாள் எல்லா பள்ளிகளிலும் குழந்தைகள் தின நன்னாளாக கொண்டாடப்படுகிறபடியினாலே யோக் பிரேக்கிங் டேபர்னாக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு எங்கள் அன்பின் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலே ஒவ்வொரு குழந்தைகளையும் அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். குழந்தைகள் மிகவும் விரும்புவது பால். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சியடைய வேண்டுமானால் பால் மிகவும் இன்றியமையாதது. அதே போல இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் வளர வேண்டுமானால் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனங்களை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பாலை போல அந்த வேத வசனங்களின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய சுத்தமான தெளிந்த அருமையான இந்த ஞானப்பாலாகிய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை உட்கொள்ளும் பொழுது, அதிலே வாஞ்சையாய் இருந்து நாம் உட்கொள்ளும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு வளர்ச்சிக்கு மிகவும் உதவியா இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்கிற தேவன் என்று இந்த சம்பவத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார். ஆகவே சின்ன பிள்ளைகளுடைய அந்த மழலை வார்த்தையினாலே வரக்கூடிய பாடல்கள், ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதிகள், அது மிகவும் அருமையானது, அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளைப் போல மாறி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதற்குள்ளே பிரவேசிப்போம்.
அல்லாவிட்டால் நாம் பிரவேசிக்க முடியாது. 16ஆம் வசனத்திலே அந்த சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளைப் போல நாம் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சிறு பிள்ளைகளை எப்படி அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல இந்த நாளிலே ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு குழந்தையைப் போல நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை அணைத்து கொண்டு நம்மேல் அவர் தம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த குழந்தைகள் தின நன்னாளிலே உங்கள் இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் தேவன் தம்முடைய கரத்தை வைத்து இன்றைக்கு அனைத்து முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்களையும் குழந்தைகளைப் போல தங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுகிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் அப்படியே அணைத்து ஆசீர்வதிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு ஒரு சிறு பிள்ளையை எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி அந்த பிள்ளையை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. சிறு பிள்ளைகள் களங்கமற்ற பிள்ளைகள், அவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள். அதே போல இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சின்ன பிள்ளையைப் போல குழந்தையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், குழந்தையைப் போல ஞான பாலாகிய வேத வசனத்தில் வாஞ்சையாயிருப்போம். இரவும் பகலும் வேதத்தை கருத்தாய் நாம் தியானிப்போம், நேசிப்போம், வார்த்தையை நாம் உட்கொள்ளுவோம். நாம் ஆவியிலே வளர வேண்டும் என்று விரும்பி நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் அதில் வளர்ச்சி அடைவோம். அதே போல நாம் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். சிறு பிள்ளையை எப்படி ஆண்டவர் அனைத்தும் ஆசீர்வதித்தாரோ அதே போல இந்த நாளிலே அந்த சிறு பிள்ளையை போல தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த நல்ல குழந்தைகள் தின நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி களங்கமில்லாத ஞான பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சை வைத்து இரவும் பகலும் அதை தியானித்து மேன்மையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அதே போல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு அணைத்து அவர்களை ஆசீர்வதித்ததைப் போல தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அணைத்து நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. சிறு பிள்ளையைப் போல தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். விசேஷமாய் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற சிறு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும், அனைத்து முத்தமிடும். உம்முடைய கிருபை அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.